சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் கற்களை எறிந்து தாக்குதல் நடத்தியதாக பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது கதிரவன்? கொரட்டூர் ரயில் நிலையத்துல ரூட்டு தள விவகாரத்துல மாநில கல்லூரி மாணவர்கள் மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொண்ட தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது. ரயிலில் பயணம் செய்த மாநில கல்லூரி மாணவர்களை கற்கள் மற்றும் பட்டாக்கத்தியோடு பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே 9 மாணவர்களை ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் ரயில் நிலையம் வரை செல்லக்கூடிய மின்சார ரயிலில் நேற்று மாலை கொட்டூர் ரயில் நிலையத்தை நோக்கி சென்றது. அப்போது கொட்டூர் ரயில் நிலைய நடைமுறை நின்றிருந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் திடீரென மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தி மற்றும் கற்களை கொண்டு ரயிலில் பயணம் செய்த மாநில கல்லூரி மாணவர்கள் மீது தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இதனால் இருதரப்பு மாணவரிடையே மாறி மாறி கையில் வைத்திருந்த பொருட்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயிலில் பயணித்த பயணிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு. ரயிலின் கதவை மூடியதால உள்ளே இருக்கிற பயணிகள் காயமின்றி தப்பினார்கள். அதேபோல மாணவருக்கும் எந்த விதமான காயங்கள் இன்றி தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள், ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே போலீசார் கிடைத்த தகவலின் பேரில் அங்கிருந்த போலீசார் கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்ட 9 மாணவர்களை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்ட அனைவருமே பச்சையப்பன் கல்லூரியை சேர்ந்தவர்கள் என்பதும், ரூட்டு தள இந்த பிரச்சனை காரணமாக மாநில கல்லூரி மாணவர்களை பயணித்த ரயில் மீது கற்களை கொண்டு வீசியதும் பட்டாக்கத்தி கொண்டு அவர்களை தாக்க முற்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் உட்பட 9 பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை பெரம்பூர் ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.